செய்தி. வரும் தேர்தலில் திமுகவுடன் கூட்டணி இல்லை என்பதை தெரிவித்த ராமதாஸ் தரப்பு. அது குறித்த ஒரு அண்மை செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ராஜேஷ். வணக்கம் ராஜேஷ், விவரங்கள். வணக்கம். சேலத்திலே தற்போது டாக்டர் ராமதாஸ் தரப்பு பாமகவினுடைய செயற்குழு பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த பொதுக்குழு கூட்டத்தில் யாருடன் கூட்டணி என்று அறிவிக்க இருப்பதாக டாக்டர் ராமதாஸ் ஏற்கனவே பலமுறை பத்திரிகையாளர் சந்திப்புகளில் தெரிவித்திருந்தார். எனவே யாருடன் கூட்டணி என்ற இன்றைய தினம் இந்த அறிவிப்பு வெளியாகும் என்று எதிர்பார்ப்பு நிலவி வரக்கூடிய சூழ்நிலையில தற்போது அவர்கள் தரப்பில் இருக்கக்கூடிய முக்கிய நிர்வாகிகள் மேடையில பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அதில் திமுகவுடன் கூட்டணி இல்லை என்பதை அவர்கள் உறுதிப்படுத்தியிருக்கின்றார்கள். அதாவது செயற்குழுவில் கூட்டணி குறித்து அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையிலே அதிமுக அதாவது திமுகவுடன் கூட்டணி கிடையாது எனவும் ஆட்சி மாற்றம் தேவை எனவும் பேசியிருக்கிறார்கள். எனவே அவர்கள் அதிமுக அல்லது தமிழக வெற்றி கழகத்துடன் இணைவதற்கு வாய்ப்பு இருக்கிறதா என்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கின்றது. வெளிப்படையாகவே திமுகவுடன் கூட்டணி இல்லை என்பதை தற்போது மேடையிலே நிர்வாகிகள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக டாக்டர் ராமதாஸினுடைய மூத்த மகளாக இருக்கக்கூடிய ஸ்ரீகாந்தி தற்போது பேசிக் கொண்டிருக்கின்றார். அவர் பேசிய போது ஆட்சி மாற்றத்திற்கான வியூகத்தை டாக்டர் ராமதாஸ் வகுத்து விட்டதாக அவர் பேசியிருக்கின்றார். ராமதாஸ் தரப்பு திமுகவுடன் கூட்டணி வைக்கும் என்று கூறப்பட்டு வந்த நிலையில அது இல்லை என்பது தற்போது இந்த பொதுக்குழு கூட்டத்தில் தெரிய வந்திருக்கின்றது. மேலும் ஆட்சி மாற்றம் ஏற்படும் என்று ஸ்ரீகாந்தி பேசியிருப்பதால் கூட்டணியில் புதிய மாற்றங்கள் ஏற்படுமா என்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கின்றது. அதே போல மற்றொரு கருத்தும் முன்வைக்கப்படுகின்றது. டாக்டர் ராமதாஸ் தரப்பு தனித்து போட்டியிடுவதற்கு வாய்ப்பு இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. அதாவது அதிமுக பாஜக கூட்டணியில் அன்புமணி இணையக்கூடிய பட்சத்திலே அங்கு டாக்டர் ராமதாஸ் தரப்பு செல்வதற்கான வாய்ப்பு கிடையாது. தமிழக வெற்றி கழகத்துடன் டாக்டர் ராமதாஸ் தரப்பினர் செல்வார்களா? ஏனென்றால் நேற்று ஆரம்பிக்கப்பட்ட புதிய கட்சி இவர் சென்று எத்தனை சீட்டுகளை வாங்குவார் அங்கு என்பதெல்லாம் சிக்கலாக இருக்கும் என்ற விமர்சனங்களும் முன்வைக்கப்படுகிறது. எனவே இந்த சென்றால் அதிமுக கூட்டணி அல்லது தமிழக வெற்றி கழகத்தினுடைய கூட்டணி, அப்படி இல்லை என்றால் டாக்டர் ராமதாஸ் தரப்பு தனித்து போட்டியிடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றதாக சொல்லப்படுகின்றது. அதே நேரத்தில் திமுகவுடன் கூட்டணி இல்லை என்பதும் இந்த பொதுக்குழுவின் மூலமாக தெரிய வந்திருக்கின்றது.